என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று நான் கூறுவதை நீ மிக கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கூறத்தான் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் ஒரு பெண். என் தங்கமே, அப்படியானால் அவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்படி உன் இல்லத்திற்குள் பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கிறாள் என்று நீ அறிய வேண்டும் அல்லவா? அவள் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு செய்கின்ற சூழ்ச்சிகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது மட்டும் அல்லாமல் அவள் யார் என்றும் அவளினுடைய பெயர் என்னவென்றும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிட்டால் நீ நிச்சயமாக அவளுடைய புகைப்படம் என்னவென்பதை தெரிந்து கொள்வாய் அல்லவா? அதனால்தான் இப்பொழுது உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமி, உன்னுடைய குடும்பத்திற்குள் கலகத்தை மூட்டுவது எப்படி என்று இவளை தவிர வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உணர்வுகள் என்னவென்பதை நன்கு அறிந்து வைத்திருக்கிறாள். யாரிடம் எப்படி பேசினால் எந்தெந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம், யாரிடம் எப்படி பேசினால் எந்தெந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம், யார் யார் எப்படிப்பட்ட குணங்களை உடையவர்கள், யாரிடம் என்ன சொன்னால் நம்மீது இரக்கப்படுவார்கள், யாரிடம் எப்படி பேசினால் நம்முடைய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வார்கள் என்பதனை நன்கு புரிந்து வைத்தவள். அதனால் நன்கு சுலபமாக உன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரிடம் இருந்து நல்ல உதவியை பெற்று கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த உதவியை அவள் பெற்றது உனக்கு தெரியாத அளவிற்கு அவள் நடந்து கொண்டிருக்கின்றாள். என் தங்கமே, குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்கள் யாருமே இதனை அறிந்திருக்கவில்லை. இவள் இவ்வளவு பெரிய உதவியை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரிடமிருந்து பெற்று இருக்கிறாள் என்று நீ அறிவாயாம் என் தங்கமி? அதுபோல இன்னொருவரிடமிருந்து பகையை சம்பாதித்து இருக்கின்றார். அவர்களை கண்டாலே இவளுக்கு ஆவதில்லை. எந்நேரமும் அவளை பற்றியே வெளியில் உள்ள விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பது மற்றுமே இவள் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நல்ல பிள்ளை போல இன்னொருவரிடம் பேசுவது, உன்னை விட்டால் ஆளில்லை என்பது போல பழகுவது என்பதும், அவர்களிடமிருந்து உதவியை பெற்றுக்கொள்வதும், அது மட்டுமல்லாமல் உதவியினை பெற்றுக்கொண்டவரிடமிருந்தே அவரை பற்றி மற்றவர்களிடம் குறை சொல்வதும் இதுதான் அவளுடைய வேலை. அது மட்டும் அல்லாமல் ஒரு விஷயத்தை பேச தொடங்கினால், பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் எங்கிருந்தாலும் உடனடியாக ஓடி வந்து உன் இல்லத்தில் இருக்கின்ற சுவற்றில் காதை வைத்து கொள்கின்றாள். உடனே என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதை அவளுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்றும், என்ன பிரச்சனை நடக்கிறது என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் மிகுந்த ஆவலோடு இருக்கின்றாள். அவளினுடைய எண்ணங்கள் எல்லாமே உன்னுடைய குடும்பத்தை அழிப்பது மட்டும்தான். உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்க வேண்டும். ஒற்றுமை இல்லாமல் நீ உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் தனித்தனியாக செல்ல வேண்டும். யாருக்கும் யாரை பற்றியும் நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் அவளினுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சீரும் செழிப்புமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவளுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல அவளினுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் அவளுக்கு உதவிகளை செய்த உன்னுடைய குடும்பம் மற்றும் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்றுதான் அவள் மனமுழுக்க வஞ்சகத்தை வைத்து கொண்டு உன் இல்லத்திற்கு வந்து கொண்டு சென்றிருக்கிறாள். என் தங்கமே, அவள் யார் என்று நான் சொல்கின்ற இந்த அத்தனை அடையாளங்களை வைத்துமே நீ புரிந்து கொண்டிருப்பாய். இது போன்ற எண்ணங்களோடு உன் குடும்பத்திற்கு வந்து கொண்டிருப்பது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்திற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு வீடு, என் குழந்தை பின்னால் இருக்கின்ற அந்த வீட்டிலிருந்து அவள் எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றாள்.
ஒன்று உன் இல்லத்திற்கு பின்னால் இருக்கின்ற வீடு, அல்லது உன்னுடைய இல்லத்தில் இருந்து வலப்பக்கம் இருக்கின்ற வீடு. இவை இரண்டில் ஒரு வீட்டில் இருப்பவர்தான் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்டவர். என் தங்கமே, அவர் வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய அப்பாவின் உடன் பிறந்தவர்களுடைய ஒரு குழந்தை. அவர்கள் என்னுடைய மற்றவர் குழந்தைகளோடு சேர்ந்துதான் உனக்கு இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனதிற்குள் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் கிடையவே கிடையாது. எந்நேரமும் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் வாழ்க்கையில் அழிந்து விடுவார்களா, ஏதேனும் சண்டை சச்சரவுகள் வந்துவிடுமா பார்க்கலாம் என்றுதான் கங்கணம் கட்டிக்கொண்டு திரும்ப திரும்ப உன்னுடைய இல்லத்தையே சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. குடும்ப ஒற்றுமைகள் கலைந்து போனால், உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் வேறு வேறு திசைக்கு சென்று விட்டால் உங்களினுடைய சொத்துக்களை அவள் அனுபவிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அவளின் எண்ணம் என்னவென்பதை நான் சொல்லிவிட்டேன். அங்கே அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் நான் உனக்கு ஒன்றும் தெரிவிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் என் குழந்தை அத்தனை அப்பட்டமாக ஒருவரை பற்றி நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் ஒருவரின் அடையாளத்தை சொல்லி இருக்கிறேன் என்றாலும் நீ அதிலிருந்து சுதாரித்து கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் வருகிறது என்றால் அதை சமாளித்து நீ வெளியே வர வேண்டும். யார் என்று நான் வெளிப்படையாக சொன்ன பிறகு என் அம்மா சொல்லிவிட்டால் அது நீதான் என்று நீ அவளிடம் போய் மல்லுக்கட்டி நின்றுவிடக் கூடாது அல்லவா? அதற்காகத்தான் உனக்கு அம்மா இத்தனை அடையாளங்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். என் குழந்தை கவனமாக பல அளவிற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த அளவிற்கு அவர்களிடத்தில் நீ இடைவெளி விட்டு பழக வேண்டுமோ அந்த அளவிற்கு தான் பழக வேண்டும். ஆறுதலை கொடுக்கிறார்கள் என்பதற்காக எல்லா விஷயங்களையும் அவர்களிடத்தில் கொட்டி தீர்த்துவிடக் கூடாது. சில நேரங்களில் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ரகசியங்களை கூட நீ வெளியில் சொல்லிவிடக்கூடாது. என் தங்கமே, உனக்கும் இருக்கின்ற சில ரகசியங்களை கூட இது போன்ற மனிதர்களிடம் நீ சொல்லிவிடுகின்றாய். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் அதன் பிறகு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்பதை நீ அறிந்திருக்கவே இல்லை. என் தங்கமே, உன்னுடைய துணையிடமே சென்று நீ இப்படி சொன்னாய் என்று சொல்லக்கூடிய அத்தனை கெட்ட புத்தி கொண்டவள் அந்த பெண். அவள் என் தங்கமே. இதனால் இவளிடமிருந்து எப்பொழுதுமே நீ சற்று விலகியே இரு. எந்த ஒரு வார்த்தைகளை பேசினாலும் சற்று கவனமாக இரு. குடும்பத்திற்குள் எப்பொழுதுமே உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் இருக்கின்ற வேற்றுமையை பயன்படுத்தி உள்ளே நுழைந்து கலகத்தை மூட்டிக் கொண்டிருக்கின்ற இது போன்றவர்களை ஒருபொழுதும் வாழ்க்கையில் நீ நுழையவிடக்கூடாது. இவர்களின் சிந்தனைகளை ஒருபோதும் நீ மெய்யென்று நிரூபித்து விடக்கூடாது. நாங்கள் உடன் பிறந்தவர்கள், எந்த ஒரு கஷ்டத்திலும் துணையாக நிற்போம் என்று மற்றவர்கள் முன்னிலையில் நின்று காட்ட வேண்டும். என் தங்கமி, ஒரு சிறு பிரச்சனை வந்தது என்பதற்காக உடன் பிறந்தவர்களுக்குள் பிரிவினை ஏற்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் இன்று உங்களுக்கு பிரச்சனைகளால் நீங்கள் பிரிந்திருக்கலாம். நாளை உங்களுக்குள் ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் வெளியிலிருந்து யாரும் வந்து உதவி செய்ய போவது கிடையாது. அன்று உனக்குள் பிரச்சனைகளை மூட்டி உடன் பிறந்தவர்களிடமிருந்து பிரித்தவர் கூட உனக்கு உதவி செய்ய வரப்போவது கிடையாது. நிச்சயமாக அப்பொழுது கூட மனது கேட்காமல் உன்னுடைய உடன் பிறந்தவர்கள்தான் உனக்கு உதவி செய்வார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. நீயாக இருந்தாலும் நிச்சயமாக உடன் பிறந்தவர்கள் என்று ஒரு கஷ்டம் வரும்பொழுது ஓடிப்போய் நிற்கத்தான் செய்வாய். அதனால் இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு மற்றவர்களினுடைய கலகத்தை மூட்டுகின்ற செயலுக்கு இணங்காமல் நீ உன்னுடைய குடும்பத்தில் பிரிவுகளை ஏற்படுத்தாமல் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நீ நிலைநாட்ட வேண்டும். யாருமே உள்ளே வந்து எந்த ஒரு பிரச்சனையையும் உருவாக்கி விடக்கூடாது. இங்கே உன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு பிடிக்காதவர்கள் உன்னிடம் வந்து அவர்களை பற்றி குறை சொல்லும்போது அப்படியா என்று கேட்டுக்கொண்டிருக்காமல் நீ பேசுவது என்னுடைய உடன் பிறந்தவர்களை பற்றி. இது போன்று இனிமேல் என்னிடம் பேசக்கூடாது என்று எச்சரிக்கை விட
எடுக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் ஆமாம் சாமி போட்டு அவர்களிடம் கதைகளை கேட்டு கொண்டிருக்காதே. அது மேலும் அவர்களுக்கு நீ உன்னுடைய உடன் பிறந்தவர்களை உன்னிடமிருந்து பிரிப்பதற்கான மிக முக்கியமான செயலாக எடுத்துக்கொள்வார்கள். உன்னுடைய உடன்பிறப்போடும் உனக்கு ஒற்றுமை இல்லை என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். என் தங்கமே, வீட்டிற்குள் 1000 பிரச்சனை இருந்தாலும் வெளியில் வருபவர்களுக்கு ஒருபோதும் இதனை தெரிவுபடுத்த கூடாது. ஏனென்றால் அவர்கள் இதைத்தானே அவர்களுக்கு பகடைக்காயாக பயன்படுத்த நினைக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, எப்பொழுது நீ மற்றவர்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டுமே நீ கவனித்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டு இரு. உனக்காக எப்பேற்பட்ட நேரத்திலும் நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான்
எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான்
அப்போதுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள். உன்னிடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள். உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே. முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே. இனிமேலாவது அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வந்திருக்கின்றாய். அப்படி மீண்டு வரும்பொழுதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்கள் ஒரு பொழுதும் தயாராக இல்லை என் தங்க பிள்ளையே. எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் நீ பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவியை கேட்கின்றாய். ஆனால் அவர்களுக்கும் அது மிகப்பெரிய தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது. ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா? எல்லாம் உன்னுடைய கெட்ட நேரம், துரதிர்ஷ்டம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். அது உண்மை அல்ல. நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள். அதைத்தான் இந்த தாயானவள் நான் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். இத்தனை நேரமும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே. யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயம் உனக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றாள். யார் உனக்கு வேண்டாதவர்களோ, இந்த வாழ்க்கையில் நீ யாரை அதிகமாக வெறுக்கின்றாயோ, யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லி ஒப்புவித்து வந்து விடுகின்றார்கள். அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்து விட்டு விடுகின்றார்கள். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியின்றி இருக்கின்றது. உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது. அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நினைப்பது தவறான செயல் அல்லவா? அதைத்தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே. எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி,
எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதனால் உன்னுடைய மனது எந்த ஒரு செயலுக்கும் செய்ய துணியும் பொழுது அதற்கு நீ நிச்சயமாக எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் பொழுது அதனை ஆராய்ந்து அதன்படி